ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மரில் தீபக்கும் பவித்ராவும் வந்துட்டு தீபக் கேப்டன் ஆகிட்டார். இது வந்து தீபக் ஃபேன்ஸ்க்கெலாம் பெரிய ஒரு ஃபயர் விட்ற மாதிரி மூமெண்ட் தான். ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இவர் தீபக் இந்த வாரம் கேப்டன் ஆகணுன்றதை போன வாரமே டிசைட் பண்ணிட்டாரு. அவர் மட்டும் இல்லை, பாய்ஸ் டீமும் டிசைட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தீபக் மட்டும் பர்சனல் அட்டாக் பண்ணலையா அப்படின்னு அதில் இதை பற்றி பேசியிருப்பேன். அதோட விஷயமாக தான் இந்த வாரம் இந்த கிங்டம் டாஸ்கில் ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது தீபக் தான். ஓகேங்களா? ஆனால் அது ஃபுல்லாகவே அவர் தான் பிளான் பண்ணி பண்ணாரான்னு கேட்டால் இல்லை. அந்த பல்லக்கை வெளியிலேருந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு பாய்ஸ் டீமுக்குள்ளே வச்சுக்கிட்டு கேர்ள்ஸ்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாகட்டும், அந்த கிரீடமை வெளியில் எடுத்துகிட்டு போய் கார்டன் ஏரியாவில் ஒழிச்சு வச்சதாகட்டும், தீபக் அதுலேயும் பல்லக்கு அந்த ஐடியா கொடுத்ததும் முத்து தான். ஆனால் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சு ஃபஸ்ட்டு இவங்க அந்த பல்லக்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, வெயிட் பார்க்கறதுக்காக தூக்கி பார்க்குறோன்ற மாதிரி தான் இனிஷியேட் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் டீம் அதை நம்பி விட்டுடுறாங்க. ஆனால் அது தூக்கிட்டு போகும்போதே அந்த இடத்துல அந்த டோர் கிட்ட போகும்போது மஞ்சரி சொல்கிறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வச்சிடணும் அப்படின்னு. ஆனால் அதை காதலே வாங்காமல் இவங்க முத்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம திருப்பி எடுத்துகிட்டு வைக்க வேணானே, நம்மளது கிங்டம்குள்ளேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம அதை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது முத்து தான். ஸோ டோர் கிட்ட போகும்போதே மஞ்சரி வார்னிங்கோ கொடுக்குறாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வச்சிடணும், அது பொதுவான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது காதில் வாங்காமல் எடுத்துகிட்டு போய் கண்டென்ட் கிரியேட் பண்ணாங்க. ஓகே, அது சுவாரஸ்யத்துக்காக பண்ணதாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த இடத்துல தீபக் முத்து சொன்னதை தான் கேட்டார் தவிர தீபக் தனியாக யோசிக்கல. அந்த கிரீடம் எடுத்துகிட்டு போய் வெளியில் வைக்கணும்னு யோசிச்சப்பவும் இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலான்னு சொன்னது பார்த்திங்கன்னா அதுவும் முத்து தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் டாஸ்கில் தீபக் தான் பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்குறாரு. இந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க்கு ஸ்கூல் விஷயம் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணணும். அதே எடுத்து முத்து கிட்ட சொல்லிட்டு முத்து தான் ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, யார் யார் என்ன பண்ணணும். அதுக்கப்புறம் தீபக் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்தாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தீபக் மூளையை யூஸ் பண்ணிலாம் அவர் பண்ணது பார்த்தீங்கன்னா படைத்தளபதியாக வெறும்னே அந்த மேக்கப்லாம் போட்டதெல்லாம் பண்ணார், பேசினார், அவ்வளோதான். அதில் பாதி ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா முத்துவோட தான். ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் தெளிவில்லாத ஒரு பைத்தியக்காரனான பிரஜை தான். ஆனால் அவரும் அவ்வளோ தெளிவாக தான் அங்கே கிங்டம் டாஸ்க். ஸோ எப்பயும் இந்த டாஸ்க்லையுமே பாய்ஸ் டீம் ப்ரூஃப் பண்ணது என்னன்னா, முத்து பின்னாடி தான் பாய்ஸ் டீம் விளையாடுறாங்க. அவங்கவுங்களுக்கும் தனி மூளை கிடையவே கிடையாது. அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அதை நடிக்கிறதுக்கோ பேசுறதுக்கோ இல்லை அந்த ஆட்டிடியூடை காட்டுறதுக்கோ மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அப்படிங்கிறது பண்ணும்போது கேர்ள்ஸ் டீமில் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தீபக் பற்றி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். தீபக் நார்சிஸ்டான் கூட ஒரு வீடியோ போடும்போது அவ்வளோ ஈஸியாக தீபக் தன்கிட்ட யாரையும் சேர்த்துக்க மாட்டார். அவருக்கு அங்கே ஆதாயம் இல்லாத பட்சத்தில் சேர்த்துக்க மாட்டார். சிவாவெல்லாம் அவர் நிறைய இடத்துல இன்சல்ட் பண்ணியிருக்காரு. சௌந்தர்யாவை பண்ணியிருக்காரு, ஜாக்லினை பண்ணியிருக்காரு. ஏன் ஜெஃப்ரி எல்லாம் அவர் கிட்ட வச்சுலாம் பெருசாலாம் பார்க்கவே மாட்டார். நீங்கள் ஜெஃப்ரி கிட்டலாம் அவர் ஸ்மூத்தாக பேசினதை நீங்கள் எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா என்ன? ஏன்னா ஜெஃப்ரி எல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவல் கீழே தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்து கூட மட்டும் ஏன் க்ளோஸாக இருக்கணும்? முத்து இத்தனைக்கு விஜய் டிவி ப்ராடக்ட் கூட இல்லை அப்படின்னா இல்லை. முத்து இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்னு அவர் ஸ்மெல் பண்ணிட்டாரு. ஸோ இவர் தனியாக நின்று ஃபஸ்ட்டு 3-4 வீக்ஸ் அவர் ஸ்க்ரீன் ஸ்பேஸே எடுக்கலை. இப்போ 2-3 வீக்ஸாக தான் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸை அவர் எடுக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் இப்போ தெரியும் போது முத்து பின்னாடி ட்ராவல் ஆகிட்டு தேவைப்பட்ட முத்து ஓவர்டேக் பண்ணிக்கலாம், இல்லை முத்து பின்னாடியே ட்ராவல் ஆகிட்டு எவ்வளோ தூரம் கோ வித் ஃப்ளோ போக முடியுமோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி குரூப் டிஸ்கஷனில் அந்த என்எஃப்பி யாருக்கு கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னு வர டிஸ்கஷன் ஆகட்டும், இல்லை இந்த வாரம் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மராக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல ஆகட்டும், பாய்ஸ் அவ்வளோ யூனிட்டியாக இருக்காங்க. அந்த யூனிட்டி கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சுனிதா வெளில போனதுக்கப்புறம் இந்த யூனிட்டி ரொம்பவே கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே கிராக் ஆனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பாய்ஸ் டீம் அதை ரொம்ப சட்டிலாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பாய்ஸ் டீமுக்கு சொல்லி தான் ஆகணும், பிடிக்கலனாலும் அதுதான் உண்மை. ஆனால் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே அது இல்லை. இப்போ இந்த வாரம் மஞ்சரி கேப்டன்சி இத்தனை வாரத்துக்கு அப்புறம் கேர்ள்ஸ் டீமில் ஒரு கேப்டன்சி வராங்கன்னா கேர்ள்ஸ் அதை எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஹவுஸ் ஸ்வாப்பிங்கும் நடந்திருக்கு, அந்த பவரை எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே இருக்க பொசசிவ்னஸோ ஒரு பொறாமையோ இல்லை ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு இருக்க அந்த ரெவெஞ்சோ, முக்கியமாக அந்த சாச்சனா பொண்ணு அந்த மஞ்சரி அந்த ஜிம் டாஸ்க்கு கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த ஜிம் டாஸ்க்கு முத்துக்கு கொடுத்து பாய்ஸ் டீம் ஃபுல்லாக அவங்கள டவுன் பண்ணிட்டாங்க. அங்கேயுமே கேர்ள்ஸ் யாரும் மஞ்சரிக்கு ஸ்டாண்ட் எடுக்கல. சௌந்தர்யா எடுத்த ஸ்டாண்டை கூட மஞ்சரி எடுக்கல. ஒன்று அதுக்கேற்ற மாதிரி மஞ்சரி ரொம்ப சரியாக கேம் ஆடுறாங்களான்னா அவங்களுமே அவங்க ஆட்டிடியூடை காட்டணும் தான் இந்த கேம்குள்ளே இருக்காங்களே தவிர கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே யூனிட்டியாக மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஆனால் முத்து அதை பண்ணுறாரு. முத்துக்கு காம்படிட்டராக அவங்க உள்ளே வந்திருக்கலாம். நானும் சொல்லியிருப்பேன், முத்து இஸ் மஞ்சரின்ற பட்சத்தில் முத்துக்கு டஃப் கொடுக்கணும் தான் மஞ்சரி இருக்காங்க போல அப்படின்னு. ஆனால் முத்து பண்ணுற பிளேயோடது பாதி கூட மஞ்சரி அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணவே இல்லை. முத்து அவரோட இண்டிவிஜுவல் கேமும் ஷைன் ஆகணும்னு பார்க்குறாரு. அதே சமயத்தில் பாய்ஸ் டீமை விட்டு கொடுக்காமோ ஷைன் ஆகணும்னு பார்க்குறாரு. ஆனால் பாய்ஸ் டீம் தன்னை பகச்சிக்க கூடாதுன்றதுல ரொம்ப கிளியராக இருக்காரு. ஆனால் மஞ்சரிக்கு அந்த எஃபோர்ட் பத்தவே இல்லை. அவங்க தன்னை மட்டும் இண்டிவிஜுவலாக காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க. தனக்கு கேப்டன்சி வந்தோடனே தான் செய்கிறது சரி, இல்லை நம்ம சொல்கிறது டீம் கேட்கணும்னு நினைக்கிறது ஓகே தான். ஆனால் அதை டீம் கிட்ட கன்வே பண்ணுற விதத்தில் டீமோட அந்த ட்ரஸ்ட்டையும் ஏர்ன் பண்ணுங்கிறத மஞ்சரி மறந்துடுறாங்க. ஸோ இப்போ இந்த டாஸ்க் விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா கிங்டம் டாஸ்க் விஷயத்தில் ஜாக்லின் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. வாட்டர் இப்போ
டாஸ்க்குள்ளே வருமா வராதா, அவங்க வந்து தண்ணி இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வந்து தண்ணி குடிக்க வராங்க, பிளேட் கழுவுறாங்க. இப்போ எப்படி தான் சொல்கிறதுனா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க மஞ்சரி. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அவங்க கேப்டனை எடுத்து கேப்டன் அந்த ரோலை எடுத்துட்டு முத்து வந்து நீ கேட்டுட்டு தானே வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்க வந்து குரூப்பாக டீமுக்குள்ளே உட்காந்து பேசி இல்லை இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, நான் வந்து இப்போ இந்த இடத்துல கேப்டனாக பண்ணலாமா இல்லை படைத்தளபதியாக பண்ணலாமா, இப்போ ஜாக்லின் கொஸ்டின் பண்ண மாதிரி இந்த வாட்டர் விஷயத்தில் என்ன மாதிரி நம்ம பண்ணலாம், போன வாரம் பாய்ஸ் எப்படி இதை ஹேண்டில் பண்ணாங்க, இல்லை வந்து நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக தான் நம்ம பிக் பாஸ் கிட்டே இந்த கொஸ்டினை வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து உட்காந்து டீம் கிட்ட பேசியிருக்கணும். இது பேசவே இல்லை. அதே மாதிரி மஞ்சரி வந்து அந்த ஜிம் டாஸ்க்கு முத்துக்கு கொடுக்கும்போது ஒரு கிளாரிட்டியோடு அவங்க வந்து குரூப் பேசிட்டு பண்ணியிருந்தா அங்கே வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து நின்று இருப்பாங்க. கேர்ள்ஸ் டீமும் மஞ்சரியை அக்செப்ட் பண்ணலாங்கிறது ஒன்று இருக்குது. கேர்ள்ஸ் டீமும் மஞ்சரியை ஒரு ஸ்ட்ராங் ஜாக்லின் கூட நான் இதில் சொல்கிறேன். ஜாக்லின் ஆகட்டும், ஆனந்தி ஆகட்டும், சாச்சனா வந்து எந்த டீம்லையுமே இல்லைங்க. அவங்க ஒரு செல்ஃபிஷ் கேம் ஆடுறாங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளேயே இருக்கிற மஞ்சரி கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேஸ்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த கேம் ஆடணும் போது அதில் நீங்கள் ஸ்ட்ராங் பிளேஸ்னு யார் யார் சொல்வீங்க, தர்ஷிகா சொல்வீங்க, ஜாக்லின் சொல்வீங்க, ஆனந்தி சொல்வீங்க, அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா சொல்வீங்க. ஓகேங்களா? இப்போ இவங்களுக்குள்ளே ஒரு யூனிட்டி இல்லைன்னும் போது இந்த ஓரளவுக்காவது இதை ஓரளவுக்கு என்ன சொல்கிறது கரெக்டாக கொண்டு போகிறது இப்போ சௌந்தர்யா தானோ அப்படின்னு எனக்கு தோன்ற பட்சத்தில் மஞ்சரி இன்னும் கொஞ்சம் டீம் கூட ஒட்டி அந்த டிஸ்கஷனை பண்ணியிருக்கலாம். இனிமேலாச்சும் பண்ணணும். ஆனால் வந்து ஒரு 1 வீக் கேப்டன்சிங்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின கேப்டன்சிங்க அது வந்து ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். இதில் பவித்ரா ஸ்ட்ராங் பிளேயர் தான். இதில் தீபக் பார்த்தீங்களா பிளான் பண்ணி அந்த கேப்டன்சி எடுக்கிறதுக்கு என்ன சொல்கிறது ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மராக காட்டணுங்கிறதுல அவங்க டீம் கரெக்டாகவே அதை பண்ணாங்க. படைத்தளபதினு ஒரு கேரக்டர் வந்துடுச்சு. இதில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் தீபக் அண்ணாக்கு தான் கொடுக்கணும். அப்போ தீபக் அண்ணாவை எந்த அளவுக்கு வந்து ஷைன் பண்ணி காட்ட முடியுமோ காட்டிட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொண்டு வந்து கேப்டன்சி கொண்டு வந்துடலான்றதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது பவித்ராவோடது பெஸ்ட் பர்ஃபார்மர் கரெக்ட் தான்னாலும் பவித்ரா நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் கேப்டன்சி டாஸ்கில் அவங்களால வந்து வின் பண்ண முடியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஜெஃப்ரியுமே நல்லா தான் பண்ணார். ஆனால் அவருக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் யாராவது கொடுத்தாங்களா பாய்ஸ் டீம்லனா இல்லை. பாய்ஸ் டீம் ஃபுல்லாக பிளான் பண்ணி வாரம் யாரை கேப்டனுக்கு கொண்டு வரணும், பெஸ்ட் பர்ஃபார்மராக கொண்டு வரணுங்கிறதுல ரொம்பவே கான்ஷியஸாக இருக்காங்க. ஆனால் இங்கே கேர்ள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவியே வந்துட்டாலும் கேர்ள்ஸ் டீமுக்கு அதை வந்து ஒரு பவராக யூஸ் பண்ணி நம்ம கேமை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போகலாம், பாய்ஸ் டீமுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கலாம் அப்படிங்கிறத பார்க்காம ஒரு பொசிவ்னஸ்லையோ பொறாமையிலையோ இல்லைனா வந்து என்ன சொல்கிற பர்சனல் ரிவெஞ்சில் விட்டு கொடுக்கறது கேர்ள்ஸுக்கு வந்து இது ஒரு லெசன் லேர்ன்ட்டாக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தாவது யூனிட்டியை கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி ஆடுங்க கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் என்னோட ரிக்வஸ்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல பவித்ரா வந்து நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறத விட அவங்க ரோலை நல்லா பண்ணுற பட்சத்தில் அங்கே ஜெஃப்ரி மார்க் பண்ணியிருக்காரு, விஷாலும் மார்க் பண்ணியிருக்காங்க. இதை நம்மளுக்கு வந்து 1 hour ஷோவில் காட்டலை. அதே மாதிரி மஞ்சரியும் வந்து ஜெஃப்ரி தப்பாக பேசியிருக்காரு. அது மாதிரி தலைவிதெல்லாம் தலைவியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை வீக்கெண்டில் சேது சார் வந்து சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அதுவும் ஜெஃப்ரி பண்ணது தப்பு தான். ஸோ நான் வந்து கேர்ள்ஸை புள்ளி செய்யும் பாய்ஸ் கேங்னு ஒன்று போட்டிருக்கேன். அதில் வந்து நான் எல்லா பாய்ஸையுமே சொல்லலை, சொன்ன பாய்ஸை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதில் வந்து ஜெஃப்ரி ஆகட்டும், விஷால் ஆகட்டும், தீபக் ஏங்க அந்த படைத்தளபதின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு திருக்குறள் சொல்ல வராதோ, மேனஸ்ன்னு சொல்கிறாருல மேனஸ் ராஜா. ஓகேங்களா? அவருக்கு நான் மேனஸ் ராஜான் தான் பேர் வச்சுருக்கேன். அப்படி இதுக்கு யாருக்காச்சும் பிடிக்கலன்னா கமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இதில் வந்து நேற்று சௌந்தர்யா அந்த டாஸ்கில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. உங்கள் மேனஸ் உங்களோட இருக்கட்டும், உங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் தெரியுமோ, எந்த மேனஸ் தெரியுமோ அதை வச்சு நீங்கள் கேம் ஆடுங்க, எங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நாங்கள் கேம் ஆடுறோம் அப்படின்னு சொன்னது கரெக்டான பாயிண்ட் தான். இதை முகத்துக்கு நேராக இந்த வீட்டில் அவர்கிட்ட சொல்ல யாருக்கும் தைரியம் இல்லை. என் ஹோஸ்ட்டுக்குமே இல்லை, விஜய் டிவிக்குமே இல்லை போல இருக்குது. ஏன்னா 20 years ஆஃப் ஆங்கரிங்கில் வந்து சீனியர் பொசிஷனில் தீபக் சார். அதனால் வந்து அதை யாரும் முகத்துக்கு நேராக அவர்கிட்ட வெளியிலையும் சொல்லலை போல, சொசைட்டிலையும் உள்ளே யாரும் சொல்ல தயாரா இல்லை. அந்த இடத்துல அந்த பொண்ணு அதை சொன்னது கரெக்டு தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மேனஸ் ராஜாவுக்கு ஒரு திருக்குறள் சொல்ல தெரியலையே. அந்த பொண்ணு சௌந்தர்யா செங்கோலுன்றதை மாற்றி குச்சின்னு சொல்லிடுச்சு. நீங்கள் அவ்வளோ மார்க் பண்ணீங்களே, அது ஒரு கிட்டத்தட்ட 1 hour மேலே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அது 24/7 சொன்னீங்களே. ஏன் மஞ்சரி கூட தான் அந்த டாஸ்கில் ஒரு டாஸ்க் சொல்லிட்டு திருக்குறள் ஒன்று சொல்ல சொன்னாங்க தீபக்கை. அவருக்கு சொல்ல வரலையே. அவர் என்ன சொன்னால் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டாரு. ஏன் உங்களுக்கு திருக்குறள் கூட ஒரு அடுத்த நாட்டு படை தளபதியா, ஆனால் அவருக்கு ஒரு திருக்குறள் கூட சொல்ல வரல, தமிழ் கூட சொல்ல வரல, ஆனால் மேனஸ் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு கேர்ள்ஸ் நினச்சிருந்தா அதை மார்க் பண்ணியிருக்கலாம்ல, பெருசாக்கியிருக்கலாம்ல. அப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தான் நீங்கள் மற்றவங்களுக்கும் நடந்துக்கணும். இதில் மேனஸுங்கிறத மீறி மற்றவங்களே மனுஷங்களாக ட்ரீட் பண்ணணுங்கிறது ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அது சுத்தமாக தீபக் கிட்ட கிடையவே கிடையாது. ஆனால் இந்த வாரம் அவர் தான் கேப்டனு. என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.